அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சியை ரொம்ப சிறப்பாக தொகுத்து வழங்கிட்டு இருக்க இயக்குனர் கரு பழனியப்பன் அவர்களுக்கும் பூஜா அவர்களுக்கும் முதல்ல என்னுடைய வணக்கம். நகைச்சுவையாக பேசணுன்றதுக்காக என்னையும் ப்ரொஃபஸர் ஞானசந்தம் அவர்களையும் கூப்பிட்டுருப்பாங்க. ஆனால் அது இல்லாமலே கூட நகைச்சுவை வர வச்சிருக்கலாம். எப்படின்னா, கரு பழனியப்பன் தமிழ்லையும் பூஜா ஆங்கிலத்திலையும் பேசுனதை கொஞ்சம் மாற்றி கரு பழனியப்பனை ஆங்கிலத்திலையும் பூஜாவை தமிழ்லையும் பேச வச்சிருந்தாலே நீங்க ரொம்ப நேரம் சிரிச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. அந்த ஐடியா உங்களுக்கு கிளிக் ஆகாம போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆனால் கரு பழனியப்பனுக்கு இன்னொரு விதத்தில் நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கிறேன். காரணம் என்னன்னா, நான் எத்தனையோ படங்கள் பண்ணியிருந்தாலும் இந்த பார்த்திபன் கனவுல நான் பண்ண அந்த ட்ராக் இன்னமும் ஒரு கிளாசிக் பீஸா போய் மாட்டிச்சு. காரணம் என்னன்னா, ஒரு இயக்குனருக்குள்ள வெறுமனே ஒரு சீனை இயக்குறவர் மட்டும் இல்ல, ஒரு கவிஞர் இருக்கிறார். அவருக்குள்ள ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அவர் எதையும் ஒரு உணர்ச்சி பூர்வமாக பார்த்து பாரு. இந்த காம்பேர் பண்ணும்போது கூட நிறைய பேர் இந்த பாடலின் வரிகளை பற்றி எல்லாம் பேச மாட்டார்கள். ஆக்சுவலா இது இசை வெளியீட்டு விழா என்று சொன்னால் அது எப்படின்னாக்கா, அந்த பாடல் ஆசிரியர் அவருடைய இசை வரிகள், அவருடைய பாடல் வரிகளை பற்றி நிறைய பேர் பேசுறதே இல்லை. போட்டோகிராஃபி நல்லா இருந்துச்சு, ட்ரெய்லர் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. யாரும் பாடல் ஆசிரியரை பற்றியோ அல்லது பாடல் வரிகளை பற்றியோ பேசுவதில்லை. ஆனால் கரு பழனியப்பன் பேசும்போது பாடல் வரிகளை எல்லாம் குறித்து சொன்னார். அதனால அவருக்கு உங்களது கரகோஷத்தை மிகப்பெரிய அளவுல கொடுங்க. காம்பேரிங்னாலே அப்பப்ப பஞ்சு டைலாக்கு ஒரு ஜோக்கு சொல்லி உங்களை சிரிக்க வச்சுக்கிட்டே இருக்கிறதையே நீங்க பார்த்து பழகிட்டீங்க. அதனால உணர்ச்சி பூர்வமான காம்பேரிங் இருக்கிறது. அதை அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப கரெக்டா பண்ணிட்டு இருக்காங்க. மேடையில் இருக்கவங்க எல்லார் பேரையும் சொன்னா அடுத்த ஷோ முடிஞ்சிடும். 11:30 மணிக்கு ஷோ ஆரம்பிக்கணும். சில நேரங்களில் தான் எழுத்தாப்பில் இருக்கவங்களோட மேடையில் அதிக பேர் உட்காருவாங்க. அது மாதிரி மேடை ஆயிடுச்சு இது. ஆக ஒவ்வொருத்தரையும் குறிப்பிட்டு என்னால் பேச முடியவில்லை. வந்திருப்பவர்களுக்கும் இங்கே வாழ்த்து கூற இருப்பவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை கூறிக்கிறேன். எதையுமே புதுமையா செய்யணும்னு ஆசைப்படுறவர் நம்முடைய வித்தகன். அதாவது வித்தியாசமா சொல்றவர் பார்த்திபன், அதை விவகாரமாக்குறவர் மாணிக்கம் நாராயணன். அவரால் சாஃப்டா பேசி ஒரு விஷயத்தை முடிக்கவே முடியாது. அவர் மைக் கிட்ட வந்தா மைக் பயப்படும். ஏன்னா தமிழ்நாட்டில் மைக்கை பிடிச்ச உடனே கொஞ்ச நேரத்தில் எமோஷனல் ஆகி அழுகிறவங்க ரெண்டு பேர். ஒன்னு மனோரமா ஆச்சு, இன்னொன்னு மாணிக்கம் நாராயணன். மைக்கை பிடிச்சாலே அவர் எமோஷனல் ஆயிடுவாரு. அதனால என்னன்னா, நான் மேக்சிமம் இந்த எமோஷனல் சீன் எல்லாம் நம்ம டிவி சீரியல்ல நிறைய பார்க்குறோமே, இங்கேயும் பார்க்கணுமான்ட்டு நான் மேக்சிமம் அவாய்ட் பண்ணிடுறது. ஆனால் இன்னைக்கு எனக்கு தோன்றியது, அவர் கூப்பிடலைங்க, மாணிக்கம் நாராயணன் இன்வைட் பண்ணல. அதுக்கு அப்புறமா ரீசன் சொல்றேன்னு கொஞ்ச நேரம் அழுதுறாதீங்க சார் ப்ளீஸ். மைக்கு பிடிச்சோன்னே, உங்களுக்கெல்லாம் எனக்கு விவேக் சார் எப்படி சொல்லனே தெரியல அப்படின்னு முடிச்சார். கடைசியில் சொல்லவும் மாட்டார். ஏதோ நம்மளை பத்தி உயர்வா சொல்ல வரான்னு நினைச்சா அங்கேயும் கட் பண்ணிடுறது. இது என்ன மனசுக்குள்ள வச்சிருக்காருன்னு நமக்கு தெரியாது. ஸ்டேட் பேங்க் ஆபீசர், இந்தியன் பேங்க் ஆபீசர், முடிஞ்சது மேட்டர். எந்த படத்தோட கதையும் கேட்கறது கிடையாது. சார் நான் ஒரு கதை வச்சிருக்கேன், சரி சார் நீங்க செய்யுங்க சார், கதை கேளுங்க சார், அதெல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை சார். இப்படி சொன்ன ஒரே ப்ரொடியூசர் தமிழ்நாட்டில் அவர் மட்டும்தான். வில்லங்களில் மாட்டிக்கொள்வதும் விவகாரங்களில் சிக்கிக் கொள்வதும் அதை அப்புறம் எப்படியாவது அதை போராடி வெளியே வருவதும்லதான் அவர் இந்த அஜித் கெட்டப்புக்கே வந்தார். மங்காத்தா அஜித் மாதிரி அவர் ஆனதுக்கு காரணமே, அதாவது ஏதோ சொல்லுவாங்கல்ல, நாசியால போற சீவனை கோடாரி வச்சு வெட்டாதீங்கம்மா, இல்ல அது மாதிரி தலையை சுத்தி மூக்க சொல்றதே அவருடைய ஸ்டைல். ஆனால் அதையும் தொடர்ந்து விழுந்து விழுந்து எழுவார், விழுந்து 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 மீண்டும் எழுவார், எழுந்து எழுந்து ஓடுவார், ஓடி ஓடி ஜெயிப்பார். அவர்தான் மாணிக்கம் நாராயணன். அவரு ஆபீஸ்ல ஒரு வாட்டி, நிறைய டைம் இல்லை எனக்கு, சாரி, நிறைய கதைகள் இருக்கு பேசுறதுக்கு முடியாது, வெரி சாரி. பட் என்னன்னா, வித்தியாசமான பார்த்திபனும் விவகாரமான மாணிக்கம் நாராயணனும் சேர்ந்து விபரீதமான ஒரு படத்தை கொடுக்க போறாங்கன்னு மட்டும் நல்லா தெரியுது.
ஏன்னா பார்த்திபன் சாரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஓவர் சென்டிமெண்ட், ரொம்ப வித்தியாசமா இதே திடீர்னு ஒரு சின்ன பிளாஸ்டிக் பாக்கெட்ல கோல்டன் ஃபிஷ்ஷுக்கு போட்டு கொடுக்கறது பர்த்டே பிரசன்ட், வித்தியாசமா ஏதாவது செய்யணும் போராடுறாருங்க. ஒரு சின்ன பிளாஸ்டிக் பாக்கெட்ல ஒரு கோல்டன் ஃபிஷ்ஷை போட்டு அது கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை அப்படின்னு உள்ள நெளிஞ்சுக்கிட்டே இருக்கும். அதை கொண்டாந்து ஹாப்பி பர்த்டே டியூன்னு கொடுப்பாரு வித்தியாசமா. இப்ப நான் அதுக்கு நான் தொட்டி வாங்கணும். இப்பெல்லாம் மீன் வளர்க்கறது அவ்வளவு ஈஸியா இல்லை. மீனாவை கூட வளர்த்துடலாம் போல இருக்கு, மீன் வளர்க்கறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு மீன் வளர்த்த முந்தியெல்லாம் மீன் வளர்த்தா அது இப்ப அதுக்குன்னு தனி ஃபுட்டு விற்கிறான். மீன் விலையோட டபுள் விலை ட்ரிபிள் விலை உருண்டையா உருட்டி வச்சிருக்கு. சில மீன்லாம் அசைவம் தான் சாப்பிடுது, அதுக்கு வேற மீன் வாங்க வேண்டியதா இருக்கு. அவனை வாங்கி இதுக்குள்ள விட வேண்டியதா இருக்கு. அவன் பிடிச்சி திங்கிறது வேடிக்கை பார்க்கணும். கேட்டா வாஸ்து ஃபிஷ் தான். அது பக்கத்துல சேரை போட்டு அதை கொஞ்ச நேரம் பார்த்துக்கிட்டே இருக்கணுங்கிறாங்க. அது கேட்டா அவனுக்கு வேற வேலையே இல்லடா, ஷூட்டிங் கிடையாதுடா அவனுக்கு, சும்மா இன்னையே பார்த்துக்கிட்டு இருக்க. இதுல நிர்வாண மீன்கள் வேற பாடல்கள்ல வருது. சோ அவர் வித்தியாசமா எதிராசனம் நினைப்பார். ஆனால் அவருக்கு இருக்கின்ற நண்பர்கள் வட்டாரம் மிக பெரிது. இன்னைக்கு கருப்பழனியப்பன் சொன்னாரு, என்னை கூப்பிடாட்டி கூட நான் இந்த மேடையில வந்து நான் ஜம்கால விரிச்சிருப்பேன். ஏனென்றால் ஒரு மனித சினிமா எப்படி தெரியுமா, நேற்றைய சினிமா தான் இன்று உன்னுடைய தரம். வாட் யூ டிட் லாஸ்ட் இஸ் யுவர் பிரசன்ட் ஸ்டேட்டஸ். அதான் ஹாலிவுட்டுடைய கோல்டன் லைன்ஸ். யுவர் ப்ரீவியஸ் பிக்சர் இஸ் யுவர் பிரசன்ட் ஸ்டேட்டஸ். நீ போன படம் என்ன பண்ணிருக்க, வெற்றி கொடுத்தாயா? போன படம் எப்ப வந்துச்சு, 5 வருஷம் இருக்குமா? போன படத்துல நீ வெற்றி அடைந்தாயா? அப்பதான் இங்க மரியாதை. இங்க மனித நேயத்திற்கும் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கும் அவன் முந்தி பன்றிய சாதனைகளுக்கும் கவனித்து உனக்கு இருக்கைகள் தரப்படுவது இல்லை. நேற்று ஜெயித்தாயா, இன்று உனக்கு மரியாதை. நாளை தோற்றாயா, நாளை கழித்து உனக்கு மரியாதை கிடையாது. இப்படி ஒரு சூழ்நிலையில தான் இன்னைக்கு சினிமா நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இன்னைக்கு வந்து அவர் கடைசியா ஒரு ஹிட் கொடுத்து சில நாட்களாகி, சில மாதங்கள், சில வருடங்கள் ஆகி இருக்கலாம். ஆனால் இங்கு பார்த்திபன் வந்து வித்தகன் பண்றாரு, செவன் நாராயணன் அதை வந்து ப்ரொடியூஸ் பண்றாருங்க போது இன்னைக்கு நான் எதிர்பாராத அளவில் திரையுலக கூட்டம் இங்கே குழுமி கிடக்கிறது என்றால் அது பார்த்திபன் என்ற ஒரு நல்ல மனிதநேயமிக்க மனிதனின் வெற்றி. அதுதான் வெற்றி. வாழ்க்கையில் அவர் வெற்றி அடைந்து விட்டார் ஆல்ரெடி. இனி சினிமாவில் ஜெயிக்கணும், நிச்சயமா ஜெயிப்பார், நம்பிக்கை இருக்கு. ஒரே ஒரு இன்சிடென்ட், அவர் தன் தோற்றத்தை பற்றி அவர் ப்ரொஃபசர் சொல்லிட்டு போனாங்க, ஞானசம்பந்தன் சார். இன்னமும் அவர் நல்லா இடையில கொஞ்சம் குண்டாலாம் ஆனார். அது காரணம் என்னன்னாக்கா, நம்ம வந்து இதுல படத்துல வில்லன் பண்ணிருக்காரு ஸ்ரீராம் தானே, பாடகர் ஸ்ரீராம் வந்திருக்காருல்ல சார், நான் சாயம். ஆமா, அவர் வந்து வியாழக்கிழமை ஒரு ரெசிடென்ஸ் ஹோட்டல்ல ஒரு சின்ன ஒரு நல்ல எஸ்பிபி சாங்கா பாடுவார். இனிமையா இருக்கும், கேட்கறதுக்கும் இனிமையா இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் உள்ள ஏதாவது போனா அதுவும் இனிமையா தான் இருக்கும். ஆக ஒரு ஜாலியா அங்க ஒரு உட்கார்ந்துருப்பார் அவரு. அதுல கொஞ்சம் அப்படியே சினிமா ஸ்கோப்பா மாறிக்கிட்டே வந்தார் பார்த்திபன் சார். மறுபடியும் இந்த படத்திற்காக தன்னை இந்த அளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணி சரியா வச்சிருக்கிறாரு. கிட்டத்தட்ட 70 வருஷங்களுக்கு முன்னால் வி.கே. ராமசாமி என்ற மிகப்பெரிய குணச்சித்திர நடிகர், நாடக நடிகராக இருந்த பொழுது, இது வந்து யார் சொன்னதுன்னா அவர் என்கிட்ட சொன்னது, வி.கே. ராமசாமி சொன்னது. நாடக நடிகராக இருந்த பொழுது அவர் கூட ஒரு சக நடிகர் நடித்து வந்தார். அவர் எப்படியாவது திரையுலகிற்கு வந்து நாடகத்திலிருந்து திரையுலகத்துக்கு வந்து ஒரு ஹீரோவாகணும்னு ஆசைப்படுற ஒருத்தர். 2 பேரும் ஒத்தவாட தியேட்டர்ல டிராமா போட்டுட்டு நடந்தே வந்து இங்க ராயப்பேட்டையில இங்க ஒரு சின்ன ரூம்ல தங்கி இருக்காங்க. ஆக டிராமா முடிஞ்சு நைட்டு 10-11 மணிக்கு வந்ததுக்கு பிறகு வி.கே. ராமசாமி சார் என்ன செய்வாரா, பழைய சாதமும் வெங்காயமும் இருக்குமா, அதை சாப்பிட ஆரம்பிக்கும் போது இந்த வளரும் நடிகர் இருக்கிறாரு, அவர் வந்து கிணற்றிலிருந்து தண்ணீரை ஏற்று குளித்து விட்டு, சார் உங்களுக்காகத்தான் சொல்லிட்டு இருக்கேன், கிணத்துல இருந்து தண்ணி எடுத்து குளிச்சுட்டு வெறும் ஒரு துண்டை மட்டும் கட்டிக்கொண்டு அந்த வளரும் இளம் நடிகர் இன்னும் சினிமாவுக்கு வரல, டிராமாவில தான் இருக்கார், சினிமாவுக்கு எப்படா வரலான்னு பார்த்துட்டு இருக்காரு. ஆக தரையில பஸ்கி தண்டால் எல்லாம் எடுத்து எக்ஸசைஸ் பண்ணுவாராம் ஒரு 1/2 an hour. அதன் பிறகு சாப்பிட வந்து உட்காருவாராம். அப்ப இவர் கேட்பாராம், ஏன்பா தம்பி, நம்மளே டயர்டா வந்திருக்கோம் அவ்வளவு தூரம் டிராமா முடிச்சு, இவ்வளவு நைட்டுக்கு அப்புறம் இப்ப இந்த எக்ஸசைஸ் பண்ணிட்டு நீ சாப்பிடணுமாப்பா, நேரா சாப்பிட்டு படுக்கலாம்ல, காலைல 5 மணிக்கு எந்திரிச்சு மறுபடியும் போகணும்ல, அது ஒண்ணு விருந்து ஒண்ணும் இல்லை, பழைய சாதமும் வெங்காயமும். அப்ப அவர் சொல்லுவாராம், அண்ணே எப்ப வேணுமானாலும் வாய்ப்புகள் வரலாம், எப்ப வேண்டுமானாலும் ஆப்பர்ச்சுனிட்டி வில் நாக் த டோர், சந்தர்ப்பம் கதவை தட்டும், அப்ப நம்ம ரெடியா இருக்கணும், அதுக்கு தயார் நிலையில் இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாராம் அந்த வளரும் நடிகர்.
அந்த வளரும் நடிகர் தான் புரட்சி தலைவர் மக்கள் திலகம் எம்ஜி ராமச்சந்திரன். ஆக உங்களுக்கு உடலாலும் உள்ளத்தாலும் தேர்ந்திருக்கிறீர்கள், தைரியமாக இருக்கிறீர்கள், ஒரு வச்சிர உணர்வோடு இருக்கிறீர்கள். இந்த வைராக்கியம் வித்தகன் மூலமாக நிச்சயமாக வெற்றி பெறும். பாடல்கள் நன்றாக இருக்கிறது, போட்டோகிராஃபியும் நன்றாக இருக்கிறது, உங்களது பாடல் வரிகளும் உணர்வு பூர்வமாக காதுல கேட்கிறது. அது ரொம்ப முக்கியம். ஹாரிஸ் ஜெயராஜ் இன்னைக்கு மேடையில் இருக்கிறாரு, அவருடைய பாடல்களின் வரிகள் நன்றாக காதுகளில் விழுகின்றது, அதில் எளிமை இருக்கிறது, அவர் டியூன்லையும் எளிமை இருக்கிறது. அதனாலதான் மிகப்பெரிய அளவில் போய் இன்னைக்கு மக்கள்கிட்ட போய் சேர்ந்திருக்கிறாரு. உங்கள் படமும் ஜோஷுவா ஸ்ரீதரின் இசையில் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். மாணிக்கம் நாராயணன் தொடர்ந்து மைக்கில் அழ வேண்டும், நிறைய வெற்றிகளை கொடுக்க வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும், எல்லோரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.